வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றாய் போலாம். முயற்சி திருவனையாகும், முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? டேமியனின் பயணங்கள். எங்க நம்ம போறோம்? டேமியனின் பயணங்கள். வாங்க நண்பர்களே, நான் உங்க டேமியன். இது என்ன மூலிகைன்னு நம்ம அம்மாட்ட கேட்போம். வாங்க. இது ஒரு களைச்செடி நினச்சிடாதீங்க. இது ஒரு அதிசய மூலிகை. இதை பற்றி இது பேர் நத்தசூரி. இதை பற்றி நம்ம அம்மாட்ட கேட்போம். நீயே பேரை சொல்லிட்ட தங்கம். இதனுடைய மூலிகை பேர் வந்து நத்தை சூரி. இங்கிலீஷில் இதனுடைய பேர் வந்து பட்டன் வீட். அறிவியல் பேர் வந்து ஸ்பெர்மகோக்கா ஹிஸ்பிடா. என்ன பேர்? ஸ்பெர்மகோக்கா ஹிஸ்பிடா. சரி, இந்த மூலிகையினோட முக்கியமான பலன், நம்ம இதை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, நம்ம எண்ணெய் காய்க்கும் போது இந்த மூலிகையை பறித்து உள்ளே போட்டுக்கிறோம். ஏன்னா இதில் வந்து அதிக அளவு கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்குது. எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு அழகான மூலிகை. எலும்புருக்கி நோயின்னு சொல்லுவாங்க. அதாவது எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியத்தினுடைய அளவும் பாஸ்பரஸோட அளவும் குறையும் பொழுது நம்ம எலும்பு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது அங்கங்கே எலும்பு குட்டி குட்டி துளைகளாக எலும்புல ஏற்பட்டு நம்மளுடைய அந்த எலும்பினுடைய கடினத்தன்மை குறையும். அப்போ அந்த கடினத்தன்மை குறையும் பொழுது அதற்கு மருந்தாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய அழகான மூலிகை யாருன்னா இந்த நத்தை சூரி. இதில் அதிகளவு நான் சொன்ன மாதிரி கால்சியமும் பாஸ்பரஸும் ரொம்ப அதிக அளவு இருக்குது. ரொம்ப ஒருத்தவங்களுக்கு ரொம்ப முட்டு வலி இருக்குது, முழங்கால் வலி இருக்குது, எலும்பு சேர்ற இடங்கள்லாம் வலி இருக்குது, இல்லை எலும்பு இருக்கிற இடங்களே வலி இருக்குன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்து ஒரு பிடி கைப்பிடி அளவுக்கு இந்த நத்தசூரி இலையை போட்டு நல்லா காய்ச்சி ஒரு தைல பக்குவம் வரும்போது அதை எடுத்து ரெகுலராக அவங்க தேய்ச்சிக்கிட்டு வந்தாலே ஓரளவுக்கு நல்ல வலி குறையாறதை நம்ம பார்க்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணுமா? நத்தசூரி விதையை எடுத்து நல்லா வறுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா 2 டம்ளர் தண்ணியை ஒரு அரை டம்ளராக சுண்ட வச்சுட்டு அதில் 2 பாகமாக அதை பிரித்து அதில் கொஞ்சம் பசும்பால் தான் கலந்து, வேறு நம்ம பேக்கெட் பால்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பசும்பால் கலந்து காலையில் ஒரு டம்ளர், சாயந்தரம் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வரும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே வெளியே போய் ஊழச்சதையாக இருக்கக்கூடிய சதையெல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்கும்? நல்ல இறுக ஆரம்பிக்கும். சிறுநீரக கல்லடைப்பை நீக்கக்கூடிய ஒரு அழகான மூலிகை. நத்தச்சூரியோட அந்த இலை இருக்குல்ல, அந்த இலையில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அதை டீ மாதிரி ஆக்கி அதில் கொஞ்சோண்டு கருப்பட்டி போட்டு நம்ம முன்னோர்கள் அதைத்தான் டீயாக குடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் விட்டுட்டோம். நம்ம ஐயா இருக்காங்கல்ல, ஐயாவோட ஐயாவுக்கு அம்மம்மை சரியா, அவிய வந்து என்ன பண்ணுவாங்களான்னா ஒரு நாளுமே டீ காஃபி குடிக்க மாட்டாங்களாம். ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, இப்படி காட்டுக்கு போக எங்கள் பாட்டி ஏதாவது ஒரு இலையை பறிப்பா, அதை தான் டீயாக போட்டு குடிப்பா, நல்லா கவிச்சிட்டு கருப்பட்டி போட்டு குடிப்பாங்க. கடைசி வரை அந்த பாட்டி சாகுற வரைக்கும் இறக்குற வரைக்கும் என்ன பண்ணலையா, கண்ணாடியோ எதுவுமே போடலையா, பலமாக இருந்தாங்களாம். சரியா, நம்ம கண்ணெருக்கு இருக்கக்கூடிய மூலிகைகளை விட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டீ காஃபி அங்கே இங்கேன்னு போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மூலிகைகளோட சீரண சக்தியை நல்லா மேம்படுத்தக்கூடிய ஒரு அழகான மூலிகை. அப்போ உடல் சூட்டை தணிக்கும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் பாஸ்பரஸ் இருக்கனால நம்மளுக்கு எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளை இது தீர்க்கும். ஒரு சின்ன ட்ரிக் என்னென்னா, எந்த மூலிகையெல்லாம் எலும்பு தேய்மானங்களை சரி செய்யுதோ அந்த மூலிகையெல்லாம் தோல் பிரச்சனைகளையும் சரி பண்ணுது. அதுக்கு அடுத்தது இது உடல் பருமனை குறைக்குது, சிறுநீரக கல்லடைப்பை சரி செய்யுது. முக்கியமாக பெண்களுக்கு மாதவிடாய் காரங்களில் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் ஆண்களுக்கு விந்தகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனையும் இந்த நத்தை சூரி சரி பண்ணுது. சித்த மருத்துவர்கிட்ட இதை பற்றி கேட்க வேணாமாமா? இது ஒரு அழகான மூலிகை. நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த சேனலில் நமக்கு தெரிந்த மூலிகைகளை மக்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். சரியா, அந்த மூலிகைகளை அடையாளம் கண்டு பயன்படுத்தினோம்னா அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரிம்மா, தேங்க். Like, subscribe, share and comment.